பாம்பு கொத்திருச்சு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம், நாங்களே இருக்கிறோம். உறவுக்காரங்களாம் வந்திருக்காங்க. நான் கறி சமைச்சு வைக்கிறேன். அது பெருசாக எலும்பு பீஸை எடுத்து, அது கோழிக்கறியாக இருக்கலாம், ஆட்டுக்கறியாக இருக்கலாம், இது எனக்கு அந்த எலும்பு பீஸ் எடுத்து நான் கடிக்கிறேன். அப்படி ஒரு கனவு கண்டேன். அப்படின்னாலும் செய்வினை கோளாறு தான். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முடி, எலுமிச்சப்பழம், தாயத்து, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா ஜடா முடியோடு இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே வந்து பார்த்தா என் கனவுல அடிக்கடி தோணுது. அப்படின்னா செய்வினை கோளாறு. இப்படி செய்வினை கோளாறுக்கு அதிகமாக சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இந்த வீட்டில் செய்வினை கோளாறு எந்த திசைகளிலும் வச்சுருந்தாலும் இந்தமாரி அறிகுறிகள் வந்து வரும். இப்போ கன்னி முறையில் செய்வினை பண்ணி வச்சுருக்காங்கன்னா தெய்வம் கடாட்சியம் போயிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடு என்ட்ரில் குபேர சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பணம் செய்வினை வச்சுருக்காங்கன்னா உங்கள் செல்வாக்கு அங்கே குறைபாடு ஏற்படும். ஈசானியத்தில் வந்து பணம் செய்வினை வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் பெரியவங்களுக்கு ஆபத்தை கொடுத்து விடும். இப்படி ஒவ்வொரு திசைகளுக்கும் இருக்கக்கூடிய வச்சு பார்க்க போகும்போது அது சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். இப்படி நம்ம வந்து பணம் செய்வினையில் இத்தனை வகை இருக்குது. இதை உங்கள் வீட்டில் இருக்கா, நான் சொன்ன அறிகுறியெல்லாம் இருக்கா, உடனே வந்து என்ன பண்ணணும், செய்வினையை தடுப்பதற்கு வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, முனையிலேயே கிள்ளி போட்டுறணுன்ட்டு. ஆனால் இடத்துல வந்து முனையிலேயே கிள்ள மாட்டாங்க. அது வளர விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தரத்தோடு வெட்டணும்னு நினைப்பாங்க. எங்களுமே ஆள் இல்லை, எப்படிப்பட்ட ஆளுகிட்ட நீங்கள் போனாலும் அது பிரயோஜனம் இல்லை. இந்தமாரி சிம்டங்கள் உங்கள் வீட்டில் காணப்பட்டு அதை வந்து எப்போ வச்சாங்க, ஏது வச்சாங்கன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு எடுக்க முடியும். ஆனால் வளர விட்டிங்கன்னா அது அடித்தளத்தையும் வெட்ட முடியாது, மேல்தளத்தையும் வெட்ட முடியாது. அதை அனுமதிச்சு தான் தீரணும் என்பது சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனிதொரு நிச்சய சந்திக்கு வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.